பண்றீங்க? நாங்க அழகா ஒரு கிராஃப்ட் பண்றோம். ஒரு கிராஃப்ட் பண்றீங்களா? என்னங்க அழகா பண்றீங்க? என்னடா பண்ற? நாங்க வந்து அழகா ஒரு கிராஃப்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா? எனக்கு இப்படி நான் பண்ண மாட்டேன். நான் தான் பண்ணேன். சரி, எங்க பார்த்து என்ன பொம்மை எங்க பார்த்து வந்தீங்க? என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க போய் பார்த்தோம்னா அங்க அழகா நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க, பார்பி டால்ஸ் மாதிரிலாம். அதான் எனக்கு பார்த்தோன்னே அது வாங்கணும் போல இருக்குதா, சரி நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். அருமை தாங்க, அருமை தாங்க. நாம ட்ரை பண்ணுமா? ஓகே. லாஸ்டா யாரு அழகா இருக்கு? அழகா இருக்கு. சேலஞ்ச் நாம ட்ரை பண்றோம். எங்களுக்கு வர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சோ வந்து கூட உட்காந்து நாம ஒரு இது செய்யட்டுமா? ஓகே. அப்புறமா எண்டு கார்டுல காமிக்கலாம். எங்களுக்கு இந்த பொருள்லாம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஓகே, சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஓகே. கொஞ்சம் ரொம்ப சுமாரா பண்ணா சிரிப்பாளுங்களே, பரவாயில்லையா? எப்படி பண்ணாங்க அப்படின்னா இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். இப்போ ஒரு வழியா குழந்தைங்க மாதிரியே ஒரு டால் பண்ணி தரேன்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டோம். ஆனா என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல. சோ வர வழியில எங்க கையில கிடைச்சதெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு வந்துருக்கோம். செஞ்சு முடிக்கும் போது நாங்க நினைச்ச மாதிரியே வருதா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகே. இப்போ ஒரு டால்னாலே பேஸ் உடம்பு. ஸோ நம்ம கை காலு ஃபேஸ் ஏதோ ஒன்று எப்படி வருதுன்னு பார்த்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்க வா வேணாம். நம்மளே சிசர் சிசர் கை கார்டு போர்டிங் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டால். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ரவுண்ட் ஷேப்ல கை குட்டியா வச்சுக்கோங்க. இதுதான் லென்த் கரெக்டா இருக்கு. கம் பண்ணிக்கலாம். ஓகேவா தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா இதை ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து ஃபேஸுக்கு கட் பண்ணிட்டோம், கை கட் பண்ணியாச்சு, கால் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு உடலை உருவாக்கி நம்ம குழந்தைங்க நமக்கு யாரு ஏஞ்சல்ஸ், அவங்களுக்காக ஏஞ்சல் விங்ஸ் ஒன்று பண்ணணும். யாருக்கும் நிலாவுக்கும் வந்து கண்டிப்பாக ஏஞ்சல் விங்ஸ் வேணும். அதனால ஒரு இந்த ஏஞ்சல் விங்ஸ் என்ன கலர் எடுக்கலாம்? என்னோட ட்ரெஸ் கலர்ல நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ட்ரெஸ் கலர்ல இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இந்த ஷால் இதுல வந்து விங்ஸ் வரைஞ்சு பட்டர்ஃப்ளை விங்ஸ் அழகா வரைவாங்க. நான் அழகா கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இப்போ ஒரு மேஜிக் பண்ணிடலாம். இப்போ நாங்க வந்து தலைன்னு ஒண்ணு தனியா கட் பண்ணுமா, ஆனா ஹாஸ்னி வந்து சொன்னா தனியா மட்டும் கட் பண்ணீங்கன்னா மீதி பாடி எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கஷ்டப்படுவீங்க அப்படி சொன்னா. ஸோ அதனால என்ன பண்ண போறோம், தலையோட சேர்த்து உடம்பையும் கட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு உடம்பையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இப்போ இங்க தலை, கழுத்து, உடம்பு அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 4 பொம்மையும் கட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டோம். பாடி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே ஃப்ராக்கு வந்து இது கட் பண்ணிட்டோம். கட் பண்ணல, மடிச்சிட்டு இருக்கோம். ஃபைனலா
அழகா ஒரு சின்ன ஃப்ராக் பண்ணியிருக்கோம். இது ஒட்டும் போது நீ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஹெட்டு அதனால இதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓரளவுக்கு பொம்மை இப்போ செஞ்சாச்சு. இன்னும் ஃபேஸ்லாம் வரைஞ்ச ஒரு முழு இது வந்துடும். காயறதுக்குள்ள இன்னொரு பொம்மைக்கான ஸ்டிக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொம்மைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைக்கு பண்ண பார்த்தீங்களா இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனா இதே மெத்தட்ல ஒட்டுறது வேற மெத்தட். சின்ன பிள்ளைல இந்த டிசைன்ல விசிறிய பண்ணிட்டு கிராஃப்ட் பண்ண மாதிரி பெருமிதமா இருப்போம்னு நினைச்சேன். இப்போ நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஆமா, இதை விட பிரமாதமான கிராஃப்ட் நம்ம குழந்தைங்க பண்ணிருக்கோம். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுதான் நம்மளோட இன்னொரு பொம்மை. வச்சிருக்கா எங்க வச்சிருக்க தரமாட்டா. ஹாசினியை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு ஆதிவாசி வேணுக்கு இந்த மாதிரி புக்லாம் வரைஞ்சிருக்கேன். இதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆவா. நீ தான் சொன்னேன் அது எப்படி டென்ஷன் ஆக பாருங்களா. நானும் முடிச்சிட்டேன். இதை எங்களுக்கு வந்த வரைக்கும் பண்ணிருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஹேர் எப்பவுமே நீ லூஸா விடதான் ஆசைப்படுவேன். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஹேர். பேக் சைடுல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பினா ரெண்டு போயிடும். இப்போ அவங்க கொடுத்துருக்க பில்டப்லே தெரிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. செம்ம அழகான தங்கம். பொம்மை மாதிரி இருக்குல்ல. ஓகேடா முடிச்சிடலாமா? நீ போய் நிக்கலாடா. என் குடும்பத்துக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தானடா. குழந்தை அப்படி சொல்லாதீங்க. சூப்பர் இருக்கு. அது சரி ஹாஸ்னி, சுமார் தான் பண்ணிருக்கேன் ஹாஸ்னி. சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் போட்டேன். ஓகேவா? நீ ரொம்ப கியூட் கேர்ள். ஓகே ஓகே தாத்தா. நீ பண்ணிருக்காங்க. நான் என்னதான் கலாச்சாரம் ஹாஸ்னி வந்து பயங்கரமா பண்ணிருக்கா. அவ பண்ணதை என் கையில எப்படி கொடுத்தாலும் நான் இதை தூக்கி நான் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேன். ஏன்னா குட்டீஸ் வந்து நிறைய ட்ரை பண்றாங்க. எது பண்ணாலும் அழகா வருது. ஒரு ஆசைக்காக
இந்த எல்லோ மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி கீழே கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஹேர் மாதிரி கட் பண்ணி. இது வந்து ஹாஸ்னி பண்ணுது. நாங்க செஞ்ச இந்த மூக்க பார்த்து நாங்களே வந்து சிரிச்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஏன் தலையில போட்டாங்க ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரீ டைம்ல அவங்க பண்ற கிராஃப்டை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா இந்த டைம்ல பசங்க வந்து நிறைய கிராஃப்ட் பண்றாங்க, சீக்கிரமா பண்ணிடுறாங்க. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், எங்களால பண்ண முடியல. அதாவது அந்த பர்ஃபெக்ஷனாவோ ஒரு நீட்னஸாவோ அந்த கிராஃப்ட் வந்து எங்களால பண்ண முடியல. இந்த கட்டிங்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னால பண்ண முடியலன்ட்டு. இன்னொன்னு நான் அவளை கலாய்க்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு பேசி வேற மாதிரி போயிடுச்சு. நான் சும்மா பண்ணது டே வந்து எங்களுக்கு ஜாலியா போச்சு. நீங்களும் அப்படியே வீட்ல ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரிலாம் குழந்தைங்க கூட சேர்ந்து குட்டீஸ் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நியூஸ் கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நியூஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.